வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர் போஸ்டிங் இது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்காததுனால இது மாதிரியான ஜாப்புக்கு உங்களுக்கு போட்டி வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்டிங் 40,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 4/9/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் நேரில் போயிட்டே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள், எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேண்ட் நேம், அதே மாதிரி உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ், கல்வி தகுதி, உங்களோட அட்ரஸ்ஸு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிட்டி என்ன, ஆதார் கார்டு நம்பர், ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் எழுதிட்டு சைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க தமிழ் மீடியமில் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு இது மாதிரியான ஜெராக்ஸ் காப்பீஸ் ஏதாவது, ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அல்லது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் வச்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு தான் அனுப்பணும். இது கூட உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டிசி, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, அல்லது மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது இதெல்லாமே வச்சு அனுப்பலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம் 5 பீச் ரோடு, கடலூர் 607001 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண் சிகிச்சை உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங் 15,000 சேலரி கொடுத்துருக்காங்க. பெண் சிகிச்சை உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங் 15,000 சேலரி கொடுத்துருக்காங்க. 10th 12th நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பல்நோக்கு பணியாளர், அதாவது வந்து 10th படிச்சிருந்தீங்கன்னா அல்லது வந்து 10th ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 10,000 சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசகர், இதுக்கு வந்து 40,000 சேலரி கொடுத்துருக்காங்க. பிஒஎன்எஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது உதவியாளர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தா போதுமானது. 10,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. மருந்து வழங்குபவர் 10th 12th டிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க, ஆயுஷ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்மசி சைடு வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சேலரி பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசனுடைய தேசிய நலவாழ்வு குழுமம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், கடலூர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.